மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரை அத்தியாயம் 28. அன்று கதிரேசன் வதனியிடம் கத்திவிட்டு சென்ற பிறகு கண்களில் வழியும் நீரோடு அமர்ந்திருந்தாள் வதனி. அதனை கண்ட இளமதி, பாவம் அத்த என்றாள். கோதை பதில் சொல்லவில்லை. என்னவோ இதுவரைக்கும் சண்டையே வந்ததில்லைன்னு சொன்னாங்க. இப்போதான் தெரியுது, இவங்க தன்னோட ஆசையெல்லாம் மனசுலையே வச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போய்கிட்டே இருந்தா எப்படி சண்டை வரும் என்றாள் கொஞ்சம் கோபமாக. அவளை அழுத்தமாக பார்த்தார் கோதை. என்ன அத்தை அப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்று கேட்குறேன், பதில் சொல்கிறியா? நானும் உன் மாமாவும் சண்டை போட்டு என்னைக்காச்சும் பார்த்துருக்கியா? இல்லையே. எங்களுக்கு கல்யாணமான புதுசில் எந்நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் திகைத்தாள் இளமதி. அதுக்கு காரணம் எங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை. எங்களுக்குள்ளே இருந்து இன்செக்யூர் ஃபீலிங். எங்களுக்குன்னு யாருமே இல்லை. சந்தோஷமோ துக்கமோ எங்கள் 2 பேருக்குள்ளே மட்டுமே பரிமாறிக்கப்படும் போது சண்டை வரத்தான் செய்யும். உனக்கும் அருளுக்கும் நாங்கள் இருக்கிறதுனால உங்கள் மைண்டு எங்களால் டைவர்ட் ஆகிடுது. இவங்களுக்கு அது இல்லையே. இப்போ கூட அவள் கேட்டதை அவனுக்கு கோபமாக இருக்காது. அவள் கேட்டதை செய்ய முடியலேன்ற இயலாமை தான் அவனை கோபப்பட வச்சிருக்கும். அருள் பிறந்து கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் இதையெல்லாம் நாங்கள் தாண்டி வந்தோம். இவங்களுக்கும் இவங்க பொண்ணு அதையெல்லாம் பண்ணுவா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் எதுக்கு இப்படி அப்பா அம்மாவை தள்ளி வைக்கணும்? தப்பில்லையா அது? நான் எல்லாம் அம்மாவை எவ்வளவு திட்டினாலும் அம்மா இல்லாமல் இருந்ததே இல்லை. ஒரு விஷயம்னா உடனே மனசு அம்மாவை தான் தேடும். அவனுக்கும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் முடிவு பண்ணி இருந்தான். அதுக்குள்ளே இந்த பாம் வச்சிருக்கிற பிரச்சனை. என்னது பாமா? அப்போதுதான் தான் உளறிவிட்டதை உணர்ந்தார் கோதை. என்னத்த சொல்கிறீங்க? பயத்தோடு கேட்டாள் இளமதி. ஒன்றும் இல்லடி, எங்கேயோ பாம் வச்சுருக்காங்களாம். அதனால் ஃப்ளைட்டை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஐயையோ, அப்போது அம்மாவும் மாமாவும் எங்கே? ஐயோ சேரன். ஏய் பயப்படாதடி, எல்லாரும் சேஃபாக ஏர்போர்ட்டில் இருக்காங்க. செக்கிங் முடிஞ்சதும் வந்துடுவாங்க, சரியா? சேரன் பத்திரமா இருக்கான் இல்லை? அதெல்லாம் இருக்கான் என்றவர், பரவாயில்லையே, உனக்கு உன் பையன் மேலே கூட அக்கறை இருக்கு. அவரை செல்லமாக முறைத்தாள் இளமதி. ஏதோ நீங்கள் வளர்த்தா உங்கள் பையனை மாதிரியே நல்ல பையனாக வளர்ப்பீங்கன்னு உங்ககிட்ட விட்டேன். அதுக்குன்னு இப்படி சொல்லுவீங்களா? சரி சரி, கோச்சுக்காதரி என்று அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தார். இளமதி சின்ன சிரிப்போடு வதனியை பார்க்க அவளோ இன்னும் அழுது கொண்டே இருந்தாள். பார்வையால் கோதையிடம் அவளை காட்டி அவளை சமாதானம் செய்ய சொல்ல அவர் வதனியிடம் சென்றார். அவள் அருகில் அமர்ந்து அவள் தோளை தொட்டார். உடனே அவள் வெடித்து அழுதாள். அழாதம்மா. ஆண்டி, பாப்பா அப்படியே அத்தானோட பாட்டி மாதிரியே இருக்கா. எங்கள் அத்தைக்கு அவங்க மாமியார்னா ரொம்ப இஷ்டம். அவங்க கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் இறந்தாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா அவங்க தான் முதல்ல ஆசைப்பட்டாங்க. எங்கள் அப்பாவை படிக்க வச்சதெல்லாம் எங்கள் மாமா தான். அதுக்கு அவங்க எப்போவும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, டேய் தங்கா, என் பையன் உனக்கு பண்ணதுக்கெல்லாம் பதில் என்ன செய்ய போகிற? மரியாதையாக உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடு அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க. அதை கேட்டு தான் நாங்கள் 2 பேரும் ஆசைப்படவே ஆரம்பித்தோம். அவங்க இருந்திருந்தா எங்களை இப்படி விட்டிருக்கவே மாட்டாங்க. இப்போ கூட பாப்பாவை கொண்டு போய் அத்தை கிட்ட காட்டுனா அவளை பார்த்து உடனே அவங்க கோபமெல்லாம் போயிடும் ஆண்டி. ஆனால் ஏன்னு தெரியல, அத்தான் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காரு. அவள் சொல்வதையெல்லாம் பொறுமையாக கேட்டவர் அவள் தலை கோதி ஆறுதல் கூறினார். நீ ஆசைப்பட்டா உன் அத்தான் அதை செய்வான் இல்லை? இப்பவும் செய்வான். முதல்ல இப்படி அழாத என்று விட்டு அவன் ஊருக்கு செல்ல டிக்கெட் போட சொல்லி இருப்பதை தெரிவித்தார். அதை கேட்டதும் அவள் முகம் மலர்ந்தது. நிஜமாவா ஆண்டி என்றாள் சந்தோஷமாக. அவர் ஆமாம் என்பதை போல் தலையசைத்தார். அப்போ நாளைக்கு பாப்பாவை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோமா? அழுகை நின்று புன்னகையோடு கேட்டாள். கள்ளம் கபடம் இல்லாத அந்த புன்னகையை கண்டு அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திண்டாடினார் கோதை. அப்போது திடீரென்று டும் என்று ஏதோ சத்தம் கேட்க கட்டிடம் ஒரு முறை ஆட்டம் கண்டது. அத்தை, பாம் இங்கேயா வச்சிருக்காங்க? இளமதியின் பயந்த குரலில் வதனியும் பயந்து போனாள். ஆண்டி, அவங்க என்ன சொல்றாங்க? நடுங்கும் குரலில் வதனி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அங்கே ஓடி வந்தான் கதிரேசன். இன்று குழம்பிய மனதோடு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்தாள் வதனி. கதவை திறந்தார் சத்தியமூர்த்தி. ஹேய், வந்துட்டீங்களா பசங்களா? குமரன் சேரன் இருவரும் ஓடி சென்று அவரை அணைத்து கொள்ள அவர் இளவரசியை பார்த்தார். அவள் தயக்கமாக நிற்க அவளை நோக்கி புன்னகையோடு கையை நீட்டினார். அவள் வதனியை பார்த்தாள். அவள் தலையசைக்க அவளும் சந்தோஷமாக ஓடி சென்று அவரை கட்டி கொண்டாள். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஓ, சூப்பராக என்ஜாய் பண்ணோம் தாத்தா. உள்ள வாமா. இருக்கட்டும் அங்கிள். பரவாயில்ல வாமா, டின்னர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டே போயிடலாம்.
ஐயோ பரவாயில்ல அங்கிள், அதெல்லாம் வேண்டாம். அட வாங்க ஆண்டி என்று சேரன் அவள் கைப்பிடித்து இழுத்து சென்றான். அவளும் ஏதோ ஒரு யோசனையோடு உள்ளே சென்றாள். அங்கிருந்த சோஃபாவில் அவளை அமரச் சொன்னான் குமரன். வா, நாம போய் விளையாடலாம் என்று சேரன் இளவரசியை இழுத்து கொண்டு சென்று விட்டான். டேய், கை கால் வாஷ் பண்ணணும். சத்தியமூர்த்தியின் குரலுக்கு சரி சரி என்று சொல்லிக்கொண்டே சென்றான். குமரன் உடை மாற்றிக்கொண்டு வந்து வதனியின் அருகில் அமர்ந்தான். குமரா, உங்க அம்மா பேர் என்ன? படபடக்கும் இதயத்தோடு கேட்டாள். இளமதி ஆண்டி. அதை கேட்டு அதிர்ந்தாள் வதனி. உங்க பாட்டி பேரு? கோதை. அவ்வளவுதான். அவளுக்கு எல்லாம் புரிந்து போனது. குரலும் நெஞ்சும் அடைத்து கொண்டது. இத்தனை நாள் தான் தேடிக்கொண்டிருந்தது இந்த குடும்பத்தை தான் என்று எண்ணினாள். அவள் தேடல் முடிந்துவிட்டது. ஆனால் சந்தோஷம் கொள்ள வேண்டிய மனம் ஏனோ பாரமாக அழுத்தியது. ஏதோ ஒரு நப்பாசை இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்பி, உங்க அம்மா பாட்டி போட்டோ இருக்கா குமரா என்றாள். சில நிமிடங்கள் யோசித்தவன், இருங்க, அப்பா அம்மாவோட மேரேஜ் ஆல்பம் இருக்கு, எடுத்துக்கிட்டு வரேன் என்று விட்டு சென்று எடுத்து வந்தான். அதை பார்த்தவள் மனதில் ஏதோ ஒன்று உடைந்தது. சந்தோஷமாக சிரித்தபடி இருந்த இளமதியின் முகத்தை ஒரு முறை வருடினாள். தன்னை தோளில் சாய்த்த ஆறுதல் தந்த கோதையை ஒரு முறை வருடினாள். அதற்கு மேல் அங்கே இருக்க பிடிக்காமல், குமரா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் என்று விட்டு அவசரமாக தன் வீட்டிற்கு ஓடினாள். இளவரசியை அவள் அப்பாவிடம் சேர்ப்பதுதான் தன் கடமை என்று எண்ணி இத்தனை வருடங்கள் வாழ்ந்தவளுக்கு முதன்முறையாக அவளை விட்டு நீங்க முடியுமா என்ற பயம் வந்தது. ஆனாலும் அதனை அவள் செய்துதானே ஆக வேண்டும். தன் மனதை கல்லாக்கி கொண்டு கண்களையும் கைகளையும் இறுக மூடி தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த வேளையில் அவள் முன்னே வந்து நின்றான் அருள். வதனி, இளவரசி ஏன் குழந்தையா? அவன் கண்களில் அவ்வளவு எதிர்பார்ப்பு, அவன் குரலில் அவ்வளவு ஏக்கம். அது பொய்யாக இருந்துவிடக்கூடாதே என்று முகத்தில் தோன்றிய தவிப்பு எல்லாம் அவளுக்கு புரிந்தது. அமைதியாக ஆமாம் என்பதைப் போல் தலையசைத்தாள். அதை கேட்டு அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து வெடித்து அழுதான். ஏன் பொன்னா, என் மதியோட உயிரா அவ? கேட்டுக்கொண்டே அழுதான். இதையெல்லாம் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி. அவள் மனம் சந்தோஷப்படுவதற்கு பதில் வதனியை நினைத்து வேதனை கொண்டது. தன் கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இளவரசியை காண எழுந்து ஓடினான் அருள். அவனை நிறுத்தினாள் காயத்ரி. சார், என்ன பண்ண போறீங்க? என் பொண்ணை பார்க்க போறேன். பாருங்க, ஆனா என்ன சொல்லுவீங்க? அவள் கேள்வியில் சட்டென்று நின்றான். இத்தனை நாள் வதனி தான் அவளோட அம்மான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ அவகிட்ட போய் அவ உன் அம்மா இல்லை, நான் தான் உன் அப்பா, இதுதான் உன் குடும்பம்னு சொல்ல போறீங்களா? அவள் அதை ஏற்றுக்குவான்னு நினைக்கிறீங்களா? அவள் மனசு எவ்வளோ வருத்தப்படும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன குழந்தைய கஷ்டப்படுத்த போறீங்களா? அவன் அழுத்தமாக அவளை பார்த்தான். அவ ஏன் பொண்ணு, ஏன் ரத்தம், என் மதியோட உயிர். இருக்கட்டும் சார், நான் இல்லைன்னு சொல்லலையே. கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நிதானமாக அவகிட்ட பக்குவமாக உண்மையை சொல்லலாம். வதனி சொன்னாதான் அவ நம்புவா. அது உங்களுக்கு புரியுதா? அவன் வதனியை பார்க்க அவள் அங்கே இல்லை. அறைக்குள் சென்றிருந்தாள். இருவரும் சென்று அவளை பார்க்க இப்போதும் உணர்ச்சி துடைத்த முகத்துடன் தான் அமர்ந்திருந்தாள். நிமிர்ந்து அருளை பார்த்தாள். எனக்கு ஒரு 2 days மட்டும் டைம் கொடுங்க. அவகிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி உங்ககிட்டயே அனுப்பி வைக்கிறேன். ஆனால் அவள் இளவரசியிடம் உண்மையை சொல்லிவிட முடிவு செய்து அவளிடம் பேசத் தொடங்கிய நொடியில் அங்கே வந்து நின்றனர் மரகதமும் ஏகாம்பரமும். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.